கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத் தொழிலை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தேவைக்கேற்ற உற்பத்தியை எட்ட வேளாண் பயிர்களின் பரப்பு விரிவாக்கம். உணவுப் பொருள் உற்பத்தியில் தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு உணர்த்தியுள்ளது. தேவைக்கேற்ற உற்பத்தியினை நெட்டினால் மட்டுமே தண்ணீர் பெற முடியும். தமிழ்நாட்டின் நெல் தேவை ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டாலும் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்களுக்கான தேவை நிறைவு செய்யப்படாமலேயே உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 18,45,000 மெட்ரிக் டன் உணவு எண்ணெய் தேவைப்படுகிறது. தற்போது சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து 4,85,000 மெட்ரிக் டன் தாவர எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இப்பயிர்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பரப்பு விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும். பயிர் பெருக்கு திட்டம் உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் நோக்கமாக கொண்ட நிலையான உணவு உற்பத்தியின் ஒரு பகுதியாக பயிர் வகைகளின் உற்பத்தி உள்ளது. அனைத்து பயிர்களின் உற்பத்தியில் தண்ணீரை பெறும் நோக்கத்தில் 2024-25 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 4,75,000 ஏக்கர் பரப்பில் 40 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்கம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பயிர் வகையான துவரையின் பரப்பு தொடர்ச்சியாக குறைந்து தற்போது 1,25,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே பயிரிடப்பட்டு வருகிறது. எனவே துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் இப்பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு 2024-25 ஆண்டில் 50,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனி பயிராகவோ வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிட 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கப்படும்.